முக்கிய மக்கள் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு குஜராத்தில் ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருச்சு. நல்ல வயிறு நிறைய சாப்பாடு போட்டாங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு தான் எனக்கு புரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு குடும்பம் என்னை தத்தெடுத்து அந்த வீட்டில் உள்ள உட்காந்துருந்தேன். ஆனால் என் முசுன்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. हिंदी नहीं आता मुझे, हिंदी नहीं आता मुझे, बहुत खुश हूँ. करेक्ट. உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்க. இன்னொன்று இந்த ஹிந்தியில் வந்து 2 வார்த்தை மட்டும்தான் தெரியும். அதை வச்சு சமாளிக்கலான்னு பார்த்தா அவங்க பேசுறது காதுக்கே வரல. அவங்க குஜராத் பேசுறாங்களா ஹிந்தி பேசுறான்னு கூட எனக்கு தெரியல. இது என்ன மொழி, என்ன அர்த்தம்? அந்த கிரக பிரவேசத்துக்கு உள்ள ஜாமான் தான் நாங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அங்கே பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கித்தா பூ இல்லை, எல்லாமே ஒரிஜினல் பூ. அந்த கோக்கறதெல்லாம் இருக்கு ஒரிஜினல் பூ. இவங்ககிட்ட பயங்கரமாக கேள்வி மேலே கேள்வி கேட்டிருந்தேன். அந்த ஏற்கனவே உள்ள வீடியோவில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பாண்டிச்சேரியிலேருந்து போயிட்டு 2-3வது தலைமுறை அங்கே இருக்கிறீங்க. அதான் பாண்டிச்சேரியில் இன்னும் சொந்தக்காரங்களாம் இருக்காங்களான்னு கேட்டேன். ஆமாம், இப்போ நம்ம மலேசியாவில் இருக்கோமா அந்தமாரி அவங்க வந்து குஜராத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க தலைமுறை வந்து பாண்டிச்சேரியும். ரொம்ப பேர் அங்கேருந்து வந்திருக்காங்க. எங்கேஜ்மெண்ட்லாம் போனேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்களேன், வேற லெவலில் இருக்கும். இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம அந்த ஒரு ஊருக்கு போனோம், எல்லாத்தையும் என்னால் மறக்க முடியாது. நான் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னுக்கு பைக்கில் வந்து எனக்கு கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் நம்ம இவங்க மின்னலோட ஹஸ்பண்ட்லாம் டெய்லி என்னாச்சும் வாங்கி வந்து கொடுப்பாரு. அங்கே போனால் கிடைக்காது இந்த குஜராத்தி சாப்பாடுலாம். நீ சாப்பிடு வாங்கி வந்து கொடுப்பாங்க அவங்க பசங்க. அப்புறம் அந்த மக்கி சிசா எல்லாமே பயங்கரமாக பார்த்தாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு ஆள் நம்மளுக்கு ஹைலைட்டாக தெரிவாங்களே ஸ்டார் மாரி, அது இவங்க தான். ஒரு மாதிரி ரொம்ப இன்னசென்ட் கேரக்டர் நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தா மேலே அந்த இடத்துல இருக்காங்க, திடீர்னு பார்த்தா கீழே இருக்காங்க, திடீர்னு பார்த்தா பில்டிங் கீழே இருக்காங்க, திடீர்னு பார்த்தா ஒரு ஆள்கிட்ட பேசியிருக்காங்க, திரும்ப சந்தில் பூந்து வராங்க. தானமா இருப்பாங்களா இன்னசென்ட் டைப். மொத்தத்தில் வந்து இவங்க ஒரு ஃபயர் சூப்பரானவங்க. ஹாய் மக்களே, இப்போ நான் எங்கே தானமா இருக்கேன்? நம்ம மோடிஜி பிறந்த ஊரில் இருக்கேன். மோடிஜி காந்திஜி பிறந்த ஊரில் தான் நான் இருக்கேன். ஓகே மக்களே, நான் பின்னாடி வந்து நாங்கள் கோசை பேசலாம், அதனால அதை பாருங்கள். நாங்கள் எப்போ பேசுகிறோமோ அதை வந்து நான் வந்து லைஃப் அந்த வாய்ஸ் வச்சிடறேன். இன்னொன்று வந்து நான் இதில் தான் வந்து பேச முடியும். என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக என்ன தான் எங்களாக காட்டியிருப்பேன். நேச்சர் அந்த பில்டிங் எதையுமே நான் காட்ட மாட்டேன். அது ஆனால் மாற்றிக்கணும். அதுதான் எனக்கு ஒரு பெரிய சீக்குன்னு நினைக்கிறேன். எப்போ வீடியோ எடிட் பண்ண மாதிரி என் மூஞ்ச தான் எங்கெல்லாம் எடுக்கிறேன். மற்றபடி அந்த பில்டிங்கோ அந்த நேச்சர் வந்து காட்ட மாட்டேன். இங்கேருந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா, நீங்கள் லாங் வீடியோவில் தான் நீங்கள் வந்து பார்த்தாகணும். நீங்கள் அதில் பார்த்தீங்களா வந்து கல் விட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். உட்காரவன் எந்திரிப்பேன். பாத்ரூம் தவிர மற்ற வீடியோ எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு எப்போ பாய்க்க முடியுமோ அப்போ நான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் லாங் வீடியோக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச இயற்கையை பார்க்கலாம். ஷார்ட்ஸுக்கு போனால் தேவையில்லாமல் மூஞ்சை தான் பார்ப்பீங்க. அடுத்த இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க பார்க்குறேன். ஏன்னா அது எனக்கு ஒரு சீக்காகவே ஆயிடுச்சு. அந்த போத்தலை பார்த்தீங்களா, பிள்ளையை சுமந்துட்டு போகிற மாதிரியே ஒரு வாரமாக நான் தான் வச்சு குடித்தேன். அந்த அளவுக்கு யாருமே குடிக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு வாரமே வந்து எனக்கு அந்த ஒரு போத்தலை இப்படி இருந்துச்சு. அப்போ மலேசியாவில் நம்ம வயிறை வந்து குப்பை தொட்டி மாதிரி தானே வச்சுருக்கோம். நினச்சி பாருங்க. நல்லா யோசிச்சுட்டேன். நம்ம வயிறு வந்து குப்பை தொட்டி மாதிரி தான் இருக்குது இங்கே. ஆனால் இங்கே டிசிப்ளினாக வாழ்கிறீங்களா இருக்காங்க. என்ன மாரி ஏன்னா அதோட வாழ்கிறவங்களுக்கு வந்து அது குப்பை தொட்டி தான் நினைக்கிறேன். மக்களே அப்படி பண்ணாதீங்க. என் வீட்டில் அதை நாங்கள் ரொம்ப பண்ணுறோம். அதெல்லாம் பெரிய எக்ஸாம்பிள்னா வந்து அதுதான். அந்த சவுத் இந்தியா எல்லாமே இந்தியாவே அப்படி தான் பெரிய எக்ஸாம்பிள். என்ன மேலே சாப்பாடு சோறு கிடையாது. அந்த ஊரில் வந்து 2 வித்தியாசம் பார்த்தேன். ஒன்று வந்து அந்த ஊரில் வந்து டிப்ஸ் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த கிராப் எடுத்தாலும் சரி, நம்ம இந்த போய் எங்கேயாவது இறங்கினாலும் சரி, எங்கேயாவது சாப்பிட போனாலும் சரி, எங்கேயுமே யாருமே கேட்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து அவங்க ரொம்ப சார்ஜ் பண்ண மாட்டாங்களா, ரீசனபிள் ப்ரைஸ் தான் கொடுப்பாங்களா. ஏன்னா அங்கே நாகர்கோவில் நம்ம ஃப்ரெண்டே அதான் சொன்னாங்க, அங்கே உள்ள ஆளும் சொன்னாங்க. ஏன்னா இந்த பக்கத்து பார்த்தா தமிழ்நாட்டு பக்கத்துலாம் சரியான ரேட்லாம் ரொம்ப ஹையாக இருக்குமா, அங்கே ரொம்ப ரீசனபிளாக இருக்குமா. நானும் பார்த்தேன் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. யாருமே டிப்ஸ் கேட்கவே மாட்டாங்க. நார்மலி அந்த சவுத் இந்தியாலாம் போனால் நம்மளை டிப்ஸ் கேட்டு சாவ அடிச்சிடுறாங்க. அது நம்ம பழக்கி விட்டது வந்து எப்படியாவது பழக்கி விட்டுருப்பாங்க. பழக்கி விட்டு திருப்பி நம்ம அவங்க மேலே பழி போடக்கூடாது. இப்போ நம்ம மலேசியாவில் உள்ளவங்க கூட நீங்கள் ஊருக்கு போகும்போது அந்த டிப்ஸ் கொடுத்து பழகிட்டு அதை வந்து இங்கே கொண்டாந்து திருப்பி அதை கொண்டு வந்துடாதீங்க. டிப்ஸ் இல்லாமல் இங்கே நல்லா தான் இருக்குது. அப்புறம் பழக்கி விட்டுட்டு அவங்க மேலே நம்ம பழி போடக்கூடாது. அந்த குஜராத்தில் வந்து அது பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து சாராயம் கிடையவே கிடையாது. பெரிய விஷயம் தானே. அடுத்த 2-3 வீடியோ வரும் நாங்கள் போனது. அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அந்த சுவாமி நாராயணன் டெம்பிள் போனோம். அப்புறம் இன்னொன்று வந்து காந்தி அவர் பிறந்த ஊருக்கு போனோம். அதில் ஒரு வார்த்தை வந்து நம்ம மனசில் ஆணித்தனமாக பதிஞ்சிருச்சு. அந்த வார்த்தையை நான் அங்கே இருக்கும்போது நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வண்டியா நான் முன்னே காட்டிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா மக்களே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு? எனக்கு சுத்தமாக புரியல. எனக்கு कलस्त्री में कर्णावती से इधर से ले लो, ये बाजू से ले लो, ये बाजू से बुला लो. फुल्ला கடை தான். हाँ वकाती ना. இதில்
இன்னொன்று வந்து தூசி, அந்த செம்மண் இருக்க பறக்கும். இது வந்து இங்கே மட்டும் இல்லை, நாகர்கோவில் எல்லா இடத்துலையும் அப்படி தான். அந்த இந்தியாவில் சவுத் இந்தியா எல்லா பக்கமும் அப்படி தான். நம்ம பார்த்துருப்போம் அந்த ரோட்டு ஓரத்தெல்லாம் வந்து அந்த தார் போட மாட்டாங்க, அதனால அந்த செம்மண்ணாக இருக்கும், நல்லா பறக்கும். டெய்லி அந்த ஸ்லிப்பர்லாம் கழுவி தான் ஆகணும், இல்லைன்னா மணல் ஆயிடுது, மண் ஆயிடுது. நம்ம இப்போ அந்த மகேஷ் அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இயற்கையை ரசிச்சிட்டே வாங்குங்களேன். எப்படி பார்த்தாலும் ஷார்ட்ஸில் போனால் என் மூஞ்சை தான் வளைச்சி காட்டுவேன். இதில் இயற்கையை ரசிங்க ஒரு பாட்டோட. டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, உலகம் போற போக்க பாரு தங்கமே தில்லாலே. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, உலகம் போற போக்க பாரு தங்கமே தில்லாலே. அதிகமாக படிச்சு படிச்சு மூளை கலங்கி போச்சு, அணுகுண்டதான் போட்டுக்கிட்டு அழிஞ்சு போகலாச்சு. அறிவில்லாம படிச்சு புட்டா மிருகம்னு சொன்னோம், அந்த மிருகம் எல்லாம் நம்ம பார்த்து சிரிக்குதன்ன செய்வோம். உலகம் போற போக்க பாரு தங்கமத்திலாலே. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, உலகம் போற போக்க பாரு தங்கமத்திலாலே. ஐயா வரவ பார்த்து வீட்டில் ஏங்குறாங்க அம்மா, அந்த ஐயா இங்க கும்மாளம் தான் போடுறாரு சும்மா. ஐயா வரவ பார்த்து வீட்டில் ஏங்குறாங்க அம்மா, அந்த ஐயா இங்க கும்மாளம் தான் போடுறாரு சும்மா. அப்ப பாட்ட நாஸ்தி எல்லாம் சிகரெட்டாக மாறி ஐயா வாயில் புகை இருப்பார். ஐ எம் வெரி சாரி. உலகம் போற போக்க பாரு தங்கமத்திலாலே. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, உலகம் போற போக்க பாரு தங்கமத்திலாலே. பாருங்க மக்களே, அங்கே குஜராத் போகிற மணிக்கு பயங்கரமாக ஹிந்தி பாட்டு போட்டுருந்தேன் அந்த ஊருக்கு போகிறேன்னு. ஆனால் அங்கே போனோன்னு தமிழ் பாட்டு தான் வருது பாருங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க இக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சனுவாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பார்த்துக்க அந்த தமிழ் பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. ஈவன் அந்த கேரளா அப்போ அந்த குஜராத்தில் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த கேரளாவில் சில ஃப்ரெண்டெல்லாம் வந்து சொன்னாங்க மலையாளம் பாட்டோட தமிழ் பாட்டு இன்னும் நல்லா இருக்கணும். நீங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க பாருங்கள் அந்த பாட்டெலாம் படிக்கிறீங்களான்னா அந்த அதுங்களாம் தெய்வ குழந்தைங்க தான். பாட்டு படிக்கிறீங்களாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட வாய்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க, நாய் துரத்துற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் பாட்டு படித்தா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. ஆனால் பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தேடி தேடி உங்களுக்காக நான் போடுறேன் மக்களே. வீடு வந்து அங்கெல்லாம் சீப்பு கிடையவே கிடையாது, சரியான விலை. அவங்க வாங்கின வீடுலாம் லெபி கூட நம்ம மலேசியா ரேட்டுக்கு அப்படி தான் இருக்குது. அங்கே உள்ள வீடுங்கள்லாம் ரொம்ப விலையாக தான் இருக்குது. கொண்டு தான் அங்கேயும் கட்டி வரிசையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நாங்கள் அந்த இப்போ இருக்கிற வீடை வந்து விற்கலான்னு நினச்சோம், நல்ல வேலை விற்கல. இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இதோட அருமை. அக்கறைப்பாட்டு இக்கரை பச்சை சொன்னேன் அதுதான். நாங்கள் ஏன்னா ஏற்கனவே இருக்கும்போது இந்த வீட்டோட அருமை தெரியல. இங்கே வந்த பிறகு தான் தெரியுது. ஏன்னா நாங்கள் வீட்டு 20 வருஷம் வீடு நாங்கள் ஒன்றுமே பெருசாக செய்யலை. ஏன்னா பிள்ளைங்களாம் படிக்குது, பட்ஜெட்டு. ஸோ அதனால் கையை வைக்கல. வச்சா வந்து இழுத்துக்கிட்டு போயிடும் செலவு. அதனால் வைக்கல. ஆனால் குடி ஏறிடணும். நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா அழுக்காக இருக்குது, இது பார்த்துல குறைங்க மட்டும் தான் தெரியும். நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு வீட்டு உள்ள பாருங்கள். இந்த பிறகு தான் வா இந்த வீட்டை ஏன் மிஸ் பண்ணோன்னு எங்களுக்கு தோணுச்சு தெரியுமா. அந்த அஞ்சிரி இருக்க அந்த டமர்ஸ்ரால வீடு வந்து இந்த அஞ்சிரி பெருசு கூட இருக்காது, மில்லியன் கணக்கில் விற்கிறானுங்க வீணா போனவனுங்க. அது வாழ்க்கையாது. நம்ம சொந்த வீட்டுக்காரங்களா தான் இருப்போம் கொண்டு வரல. ஆனால் நம்ம நாய் பொழப்பு பொழைக்கணும் தெரியுமா. அந்த செக்யூரிட்டிலாம் இருக்கானுங்களா அவனுங்க ஓனர் மாரி நம்மளை வந்து அவன் சேவாக இருக்கிற மாதிரி சாவடிப்பானுங்க. வெறுத்துட்டோம் ஒரு 7 வருஷமா. இதெல்லாம் என்னடா பொழப்புன்னு அதை தூக்கி வீசிட்டு தான் வந்த பிறகு தான் இந்த வீட்டோட அருமை தெரியுது. நீங்கள் வேற ஆளை பார்த்துட்டு இவங்க வீடு இவ்வளோ பயங்கரமாக செஞ்சுருக்காங்க, நம்ம செய்யலைன்னா நம்மளுக்கு அசிங்கம் அப்படின்லாம் நினச்சி கடன் வாங்கிலாம் செஞ்சிடாதீங்க. அதோட பெரிய முட்டாள் தானே ஒன்றுமே இருக்காது. நாங்கள் 20 சாட்டை மட்டும் தான் அடித்தோம். அப்புறம் அந்த கேபின் தூரத்துலேருந்து உங்களுக்கு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது பயங்கரமாக செலவு பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். எல்லாம் பழைய ஜாமானை தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து மற்றவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. அதை வச்சு நீங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம் இருக்கிறத வச்சுட்டு. சில பேர் வந்தால் இது செல்ல அது செல்லுன்னுவாங்க. அதில் இன்னொன்று மெயின் வந்து அந்த கதவு இப்படியா அடிப்பானுங்க சாட்டு. அதுவும் நான் பேசுறது நான் ஏன்னா அடித்த பிறகு நான் போய் பார்த்தேன் அந்த பங்களாவே. அவன் சொன்னானா நானே எத்தனை அடி படிச்சுட்டேன் வர மாட்டேதுன்னு. அப்போ நான் பார்த்துட்டு இவ்வளோ மோசம், நான் இதோட இன்னும் நல்லா அடிப்பேன். பரவாயில்ல விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இருந்தாலே எப்படி கழுவி ஊற்றுறாங்க. கந்திஸ்தி வேறு ரொம்ப இருக்குது. நம்ம கந்திஸ்தியாக இருக்கட்டும் நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் வரீங்களா அந்த சாட் எப்படி அடிச்சிங்க? அந்த ஐயர்லேருந்து நம்ம ஃப்ரெண்டுலேருந்து மாமனார் மாமியார் வரைக்கும் அதை கேட்டாங்க. சாட் ரொம்ப அழகாக இருக்குது. நான் ரொம்ப மோசமாக அடிச்சிருந்தான். நம்மளா இருந்தால் மேபி சண்டை போட்டு நீ அடித்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நம்ம வம்புழுத்துருப்போம். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போங்களேன். வாழ்க்கை வந்து சமாளித்து நம்ம கிவ் அண்ட் டேக் தானே, விட்டு கொடுத்து போகிறது தானே. அதே பாருங்க இப்போ பெரிய லெவலுக்கு அதை பேசுகிறாங்க. எங்களுக்கெல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு.
பாருங்க மக்களே, குஜராத்தில் மணி அடித்து சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ, அதை விட்டுட்டு இப்போ என் வீட்டுக்கு அப்போ நான் எவ்வளோ பெரிய ரம்மன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொன்று வந்து இப்போ நான் ஒரு 7-8 மாதம் தான் ஆகுது இந்த யூடியூப் சேனல் திறந்து. அவ்வளோ வீடியோ இருக்குது, 700-800 வீடியோக்கு மேலே நான் போட்டுட்டேன். பாட்டுலேருந்து எல்லாத்தையும் தெறிக்க விட்டுட்டுருக்கேன். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா அதில் போய் பாருங்கள். பாட்டு என் மூஞ்சை பார்க்க பிடிக்கலன்னா கண்ணை மூடிட்டு பாட்டை மட்டும் கேளுங்க. கஷ்டப்பட்டு பாட்டெலாம் பொறுக்கி மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் போட்டுருக்கேன். கதையை கேளுங்க. மூஞ்சை பார்க்க முடியலனால கண்ணை மூடிட்டு அதையும் கேளுங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் அந்த சந்தோஷத்தை வச்சுக்காதீங்க, ஆளுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே மலேசியாவில் முக்காசி எல்லாம் டிக்டாக்ல தான் இருக்காங்க. இன்னொன்று வந்து என் பிள்ளைங்க இந்த வீடியோ ரொம்ப பேர் பார்க்க மாட்டாங்க. என்னோட வீடியோ பழைய பாட்டாக இருக்குது அப்படி இப்படி என் வீட்லேயே பார்க்க மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள். புரிஞ்சா மக்களே, மற்றவங்களை வந்து உஸ்பி விடுங்க. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு கோடி புண்ணியமாக போவோம். ஸோ இன்றைக்கும் ஆசை தோசை அப்பளம் வடை தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அக்கா உங்களோட கிரகபிரேஷம் அந்த ஓமம்லாம் வந்து அடுத்த எபிசோடில் தான் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே. பூத்தாவாக இதை கொண்டாந்து சொருகி விட்டேன். ஸோ நான் ஸ்கிரீப் எழுதாதனால எது வருதோ அந்த நேரத்தில் அதை பேசிடுறேன். மேபி இது உங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம குஜராத்தோட கிரகபிரேஷ் தான் பார்க்குறோம். காயில 10 நிருப்பேன் பாயில, நீ நினைக்கிறது நாயில, இந்தா வாங்கிக்கோ வாயில. காயில 10 நிருப்பேன் பாயில, நீ நினைக்கிறது நாயில, இந்தா வாங்கிக்கோ வாயில. நான் எதிர வந்தா உச்சா போற பையன்லாம் என்ன எதிரின்னு சொல்லி சுத்தேன்னு இருக்காங்கலாம். கொஞ்சம் காமெடி பண்ணா பள்ளைய வில்லன்றத இவங்க மறந்துடுறான்கோ. என்ன பண்றது குட்டு போட்டம் பறறியா எலும்புல ஸ்டீல் போல்ட்டியா பக்கெட்டு தூக்கிட விட்டே அக்கிடுவோம்ப்பா ஆல்ட்டியா. உள்ள விட்டது பால்ட்டியா இன்னும் தொல்லை தர்றோம் குவாலிட்டியா. என் தம்பிங்க பார்த்தா கூட்டுருவானுங்க ரெடியா ரெடா பொட்டி பையா. feel like I lost good பைலா பூம் வேஸ்டா உன் சொல்லு கோஸ்டா போவோம் நீ 3 சீட்டு முத்தே என் கேஸ்கார பத்து நான் பேசாம கண்ணா நான் கமாண்டு கேட்டு மாட்டேன். ஒரு கிளி கையோடு ஒரு கிளி கை சேர்த்து உறவுக்குள் நுழையுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. ஆண் கிளி இரண்டுண்டு பெண் கிளி இரண்டுண்டு அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண் கிளி அதனிடம் ஆண் கிளி இரண்டுக்கும் மயக்கம் உண்டு. ஒரு கிளி கையோடு ஒரு கிளி கை சேர்த்து உறவுக்குள் நுழையுதம்மா. உல்லாச வாழ்க்கையை உறவுக்கு கொடுத்து ஒதுங்குதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. வந்து ரொம்ப ஆபத்தானது. அழகா நீங்க தான் மாற்றணும். நம்ம யாரு, நம்ம மனுஷனுங்க யாரு, நம்மளோட ஃபீலிங்ஸ் இமோஷன் வயசு சயின்ஸ் எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டீங்களா வந்து அழகா கொண்டு போவீங்க. கண்டிப்பா அழகா கொண்டு போங்க மக்களே. இப்போல்லாம் நான் வந்து ஃபோனில் தான் பேசியிருக்கேன் மக்களே. எங்களுக்கு விஷ் பண்ணுங்களேன், இல்லைன்னா லைக் பண்ணுங்கள், என்னாச்சும் பண்ணுங்கள். யாருமே சத்தமே இல்லாமல் பார்க்குறீங்க, சத்தமே இல்லாமல் நித்தமே இல்லாமல் பார்த்துட்டு தூங்கிறீங்களோன்னு நினைக்கிறேன். இதை நான் இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுனதே கிடையாது. அதனால் இது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வீட்டை ப்ரோமோட் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து இது 21 வருஷம் வீடு. நிறைஞ்ச வந்து பிறந்தா வந்து ராசி நட்சத்திர பிரகாரம் வந்து அவர் சொந்த வீட்டில் தான் பிறப்பாராம். இதில் என்ன ஒரு பாவம்னா வந்து அவருக்கு சொந்தமாக ரூம் கிடையாது. அதுதான் அவரோட பாவம்னு நினைக்கிறேன்.